ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மட்டன் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு மட்டன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். பாருங்க, மட்டன் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. பாருங்க, மசாலா எல்லாம் உரைச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். எதுவுமே பண்ண வேணாம், இந்த கிரேவியோட மட்டனை எடுத்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். வாங்க, இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 7 பல்லு பூண்டு, சின்னது பெருசு எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்குங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. தேங்காய் வந்து இதில் ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 பீஸ் அளவுக்கு எடுத்துக்குங்க. இதில் முந்திரி பருப்பு போட்டு இந்த மிளகு வறுவல் செய்யும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. மிளகு தான் இதோட காரமே, அதனால மிளகு மட்டும், பச்சை மிளகாலாம் சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாலாம் சேர்த்தா நெஞ்சரிச்சல் வரும். டீஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், டீஸ்பூன்லேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, சின்ன பீஸ் ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு ஒரே ஒரு இதழ். கலருக்காக காஷ்மீரி சில்லியை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக பல்சில் போட்டுருங்க. பல்சில் போட்டுட்டு இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலேயே அரைஞ்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சு, டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது ஒரு 20-25 மிளகு இதில் சேர்த்துக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. பாருங்க, இதுலேயே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம். இதுலயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதுலயே மல்லி இலையும் போட்டுடலாம் கொஞ்சமா. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன், 3/4 கிலோ அளவுக்கு மட்டன், இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இன்னும் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா இதோட பச்சை வாசம் போகணும், அதுக்காக. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. அப்போ வந்து என்ன ஆகும், ரொம்ப நேரம் குக்கரை திறந்ததுக்கு அப்புறம் தண்ணியாக இருக்கும், ரொம்ப நேரம் கிண்டி விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றும் போது நம்ம வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து மட்டனும் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருக்கணும்னு அவசியமும் இருக்காது. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வருது பாருங்க. இப்போ நமக்கு குக்கரை வச்சு விசில் போட்டுடலாம். வெயிட் போட்டுருவோம். இது கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்துட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது மட்டன் மிளகு வறுவல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அடியெல்லாம் எதுவுமே பிடிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும்.
கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் தூவி விட்டுட்டு நல்லா இப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிரேவி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைம்மா எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 நிமிஷம் குக்கரை ஆன் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் இன்னும் பிரிஞ்சு வரும். வந்தவுடனே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஆனால் இதுவே சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு கிரேவி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஒரு சண்டே மார்னிங்லாம் உங்களுக்கு வந்து வேலை ஜாஸ்தி இருக்குன்ற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு மிளகு மட்டன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலெல்லாம் உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க வேறு லெவலில் இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காய சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவல் இருக்கும். இது வந்து பரோட்டா வச்சுட்டு இந்த மிளகு வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மட்டன் மிளகு வறுவலை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.